கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களுடைய கூற்றுக்களுக்கு விடைகளுக்கு நன்றிகள். හරියන්න නම් මල්ලි හරිම තැනට යන්න ඕන. LOLC Finance හරියන්න හරිම තැන. மிக முக்கியமாக பிரதி அமைச்சர் அவர்களே, இதிலே இந்த கழிவு தாள்கள் பாவிக்கப்பட்ட பேப்பர்ஸ் நிறைய இந்த நாட்டிலே இருக்கின்றன. அந்த பேப்பர்ஸை திரும்பவும் அதை கூழாக்கி பத்திரிகையாக அதை பேப்பராக்கி அதை உருவாக்கக்கூடிய முயற்சிகள் தொழில்நுட்பங்கள் உலகத்திலே வளர்ந்திருக்கிறது. அதே போல பிளாஸ்டிக் பொருட்கள் பல இடங்களிலும் வீசப்படுகின்றன. அவற்றை கூட திரும்பவும் மூலப்பொருளாக மாற்றுகின்ற தொழில்நுட்பங்கள் உலகத்திலே வளர்ந்திருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன் 330 ஏக்கர் காணி கொண்ட ஒரு கிழக்கு மாகாணத்தினுடைய மிக பெருமளவிலான வேலைவாய்ப்பை வழங்கி இருந்த காகித தொழிற்சாலையை மீண்டும் ஒரு பிரமாண்டமான தொழிற்சாலையாக மாற்றி அமைப்பதற்கு இந்த கழிவு பேப்பர்ஸையும் நாங்கள் எடுத்து, இதனை விட இந்த கழிவு பிளாஸ்டிக் பொருட்களையும் எடுத்து அதற்குரிய வகையிலே அந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய முறை இப்பொழுது நவீனமாக வாழைத்தாரிலிருந்து கூட பேப்பருக்கான மூலப்பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள். ஆகவே இந்த முறைகளை கண்டுபிடித்தால் நான் நினைக்கிறேன் அது அந்த குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மூலப்பொருட்களை அடிப்படையாக கொண்டுதான் செய்யப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2019 ஆண்டு காலத்திலே ஒரு நிமிஷம் அந்த காலத்திலே கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் அவர்களும் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களும் ஒரு கடும் முயற்சி எடுத்திருந்தார்கள். ஆகவே அந்த முயற்சி வெற்றி பெற நீங்கள் தயவு செய்து ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.